ஹலோ இல்லத்தரசிகளே, வெல்கம் டு ஹர்ஷினி விலாக்ஸ். நான் உங்கள் ஹர்ஷினி. சாட்டர்டே மார்னிங் முட்டை குழம்பு தான் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ குழம்புக்கு வந்து கருவேப்பிலை இல்லையா, அதான் கருவேப்பிலை பறிக்கலான்னு முன்னாடி வந்து கருவேப்பிலை மரம் இருக்குது. ஸோ அதான் பறிக்கலான்னு போனேன். கருவேப்பிலை ரொம்ப பட்டு போயிடுச்சு. ஏதோ 2 3 இதுதான் நல்லா இருந்துச்சு. அதனால் 2 3 கொத்து மட்டும் அப்படியே பறிச்சுட்டு அங்கேயே தண்ணி இருக்கும் அப்படியே கழுவிட்டு வந்தேன். முட்டை குழம்புக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாம் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் போட்டதோட பட்டை 3 போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. ஒரு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்குனதுக்கப்புறம் நான் வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து எண்ணெய் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் 4 தக்காளி வந்து வெட்டி வச்சுக்கணும் இல்லையா, அதை நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இதில் வந்து ஒரு கையளவுக்கு துருவின தேங்காய் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சத்தியமாக சூப்பராக வரும். எப்படின்னா மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். இது வந்து நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அதை போட்டுக்கோங்க. இல்லை நார்மல் கடை மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நல்லா அரைச்சிக்கோங்க. எப்படி அரைக்கணும்னா இதாக அரைக்கணும், நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். அரைச்சிட்டு முட்டை வந்து வேக வச்சுக்கிட்டேன். 3 முட்டை நான் வேக வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதே வடை சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுக்கலாம். நான் வந்து லவங்கமும் அந்த பிரியாணி ஸ்பைசஸ் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து பச்சை மிளகா இதை போட்டுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம், பூண்டு இது 2ம் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கிக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கல் உப்பு இருக்கு இல்லையா, அதை நான் போட்டுக்கிட்டேன். நான் எப்போவுமே குழம்புக்கு கல் உப்பு போடுவேன். நீங்கள் தூள் உப்பு வேணாலும் தூள் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கல் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அப்படியே கிரேவி மாதிரி வரணும். அப்புறம் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூளும் மட்டன் மசாலாவும் போட்டேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது கரம் மசாலா அதனால் போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூளும் மட்டன் மசாலாவும் மட்டும்தான் போட்டேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து இதில் ஊற்றிடணும். ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி இது பண்ணி அந்த பேஸ்ட்லேயே வந்து ஊற்றிடுங்க. அப்போ தான் வந்து நல்லா தண்ணி மாதிரி குழம்பு வரும். நல்லா அதிலே ஊற்றிட்டு குழம்பு வந்து பயங்கரமாக கொதிக்கணும். இது வந்து மஞ்சத்தூளோட உப்போ சரி பார்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வேணாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா சரி பார்த்துட்டு நான் வந்து காரத்துக்கும் கலருக்கும் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா கலரும் கொடுக்கும், கொஞ்சம் காரமும் கொடுக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கோங்க. இது ஏன் உடச்சி ஊற்றுறேன்னா, அப்போ தான் வந்து குழம்பு வந்து முட்டை குழம்பு வாசம் கொடுக்கும். வேக வச்ச முட்டையை வந்து 4 பக்கமும் கீறி அதையும் போட்டுக்கணும். அதே மாதிரி ஒரு முட்டையும் வந்து உடச்சி ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து முட்டை குழம்பு வாசம் வரும்.